இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை கிடைக்காம நிறைய பேர் ஏதேதோ வேலைகள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் போஸ்டிங்ல நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றத ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ வீனஸ் எனர்ஜி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம். என்னத்தை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா HVAC அப்படின்னு சொல்லக்கூடிய டக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிருப்போம், மாலுக்கு போயிருப்போம், தியேட்டருக்கு போயிருப்போம், பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிருப்போம். அங்கெல்லாம் அலுமினியம்ல ஒரு பைப் மாதிரி டக்ட் மாதிரி போகும். அந்த டக்டை தான் இவங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்றது பண்றாங்க. ஓகே, அடுத்தது இவங்க ஒரு மேனுஃபேக்சரரா இருக்காங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தோட HR மூலமா டைரக்டா ரெக்ரூட் பண்றாங்க. அவங்க மூலமா தான் இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியாயிருக்கு. ஸோ அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணணும். என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது தான் போஸ்ட். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னா வெரி சிம்பிள்ங்க. ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் அங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை போய் ரெக்டிஃபை பண்ணிட்டு வர்றது தான் இந்த மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலை. இன்ஜினியர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டெக்னிக்கலா கோரா எடுத்து பண்றவங்க தான். ஸோ அந்த கோர் ஜாப் தான் இது. என்ன படிச்சிருக்கணும்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். வயசு 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கலாம். இன்ஜினியர் பதவியில உங்களுக்கான வேலை வாய்ப்பு, ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டா ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஏன்னா மெயின்டெனன்ஸ் சம் நாலேஜ் ஏற்கனவே இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ குறைந்தபட்சம் 2 ஆண்டு அனுபவம் இருக்கு அப்படின்னா உங்க கைக்கு வரக்கூடிய சம்பளமே 20,000 ரூபாய். அதுவும் பெர்மனன்ட் ஜாப். இதே 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு மெயின்டெனன்ஸ்ல அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் சம்பளத்தை டேக் ஹோம் சம்பளமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சரிங்க, இந்த டேக் ஹோம் சம்பளம்னா என்ன? இப்ப கிராஸ் சேலரின்னு ஒன்று இருக்கும், நெட் சேலரின்னு இருக்கும். கிராஸ் சேலரி அப்படின்றது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ESIPF டிடக்ஷன்லாம் போக உங்க கைக்கு வரக்கூடியது தான் நெட் சேலரி. அந்த நெட் சேலரி தான் உங்க டேக் ஹோம் சேலரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல வெளி மாவட்டத்துல இருந்து வரீங்க அப்படின்னா தங்கி வேலை செய்யறதுக்கான உணவு தங்குமிடம் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. ஒரு இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலும் மெக்கானிக்கலும் தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை. ஓகே, இதெல்லாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலையோட தன்மை அத்தனையுமே ஒன்று இந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா, யாரோ ஒருத்தவங்க இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பயன்படுத்திக்கிறது? இன்டர்வியூக்கு தாங்க போகணும். இன்டர்வியூ முடிக்கும் போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உங்களோட அறிவின் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இந்த கம்பெனியோட HRோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கான்டாக்ட் நம்பரில் சொல்லணும். அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சொன்னது பிறகு அவங்க உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. ஷெடியூல் பண்ணபடி நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சிங்கன்னா வரும்போது ஆஃபர் லெட்டர் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹாப்பியான சம்பவம் இல்லையா? நினைக்கும் போது நமக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்டர்வியூக்கு போகணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வரணும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்மனன்ட் ஜாபை ஒரு நிறைய எண்ணிக்கைகளில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான அறிவிப்பாக வெளியிட்டோம் அப்படின்றது எங்களுக்கான மகிழ்ச்சி. இன்னும் பல கல்வி தகுதிகளில், பல நிறுவனங்களில், பல சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்வோம். வேலைவாய்ப்பு பசி தீர்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட்.